ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த 6th எபிசோடோட பேர் எ கோல்டன் க்ரௌன். இந்த எபிசோடுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு டைட்டில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஒருத்தர் நான் தான் அரசன், எனக்கு தான் ராஜாவாக தகுதி இருக்குது, எல்லாரும் எனக்கு அடிமைன்னு ஓவராக பேசிகிட்டு இருந்தார். இன்னைக்கு அவருக்கு ஒரு சூப்பரான சம்பவம் காத்துட்ருக்கு. அதிகாரம், பதவி, பட்டம் இதெல்லாம் யாருக்கும் சொந்தம் இல்லை. மதிப்பும் மரியாதையும் கேட்டு வாங்கக்கூடாது, அதெல்லாம் தானாக கிடைக்கிற விஷயம்னு புரிய வச்ச ஒரு தரமான எபிசோட் தான் இந்த 6th எபிசோட். லாஸ்ட் எபிசோடோட எண்டில் நெட் ஸ்டார்க்கு ஜேமி லானிஸ்டரோட வீரர்கள் பின்னாடி நின்று ஈட்டியை வச்சு காலிலேயே குத்திட்டாங்க. அவர் அங்கேயே மயங்கி விழுந்திருப்பாரு. இதோட 5th எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து 6th எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நெட் ஸ்டார்க் பெட்டில் படுத்துட்டு இப்போ தான் கண்முழிக்கிறாரு. அப்போ எதிரில் செர்சியும் கிங் ராபர்ட்டும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எடுத்த உடனே செர்சி பேச ஆரம்பிக்கிறா. உன் ஒய்ஃப்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பியை அரெஸ்ட் பண்ணியிருப்பான்னு சொல்கிறா. பதிலுக்கு நெட் ஸ்டார்க்கும் நான் தான் ஹேண்ட் ஆஃப் கிங், எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் பேசும்போதே செர்சி அவரை பேச விடாமல் திருப்பி கூட பேசிகிட்டே இருக்கா. ஸோ இப்போ ராஜா டென்ஷன் ஆகி, சரி 2 பேரும் வாய முடுங்க, நெட் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி டிரியனை ரிலீஸ் பண்ண சொல்லு, நான் ஜேமியை வர வைக்கிறேன், நீயும் அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகிடுன்னு சொல்கிறாரு. ஆனால் நெட் ஸ்டார்க்கு அது எப்படி முடியும், ஜேமியை ஆளுங்களை கொடூரமாக கொண்டு இருக்கான், இதுக்கு அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் செர்சிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா ஜேமி தான் அவளோட லவ்வர். ஸோ இப்போ ராஜாவை பார்த்து என்னோட ஒரு தம்பிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறான், இன்னொருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான், அவன் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க, பேசாம நீ ஒன்று பண்ணு, உன் கவசத்தை எனக்கு கொடுத்துட்டு என்னோட கவுனை நீ மாட்டிக்கொண்டு கொஞ்சம் ஓவராக பேசிடுறா. சும்மாவே ராஜாவுக்கு செர்சியை சுத்தமாக பிடிக்காது. இப்போ வேற தேவையில்லாமல் வார்த்தையை விட்டாலா. ஸோ இப்போ பலார்னு கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையாக போயிடு, இனி ஒரு வார்த்தை பேசினா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, போயிடுன்னு திட்டிடுறாரு. ஆனால் செர்சிக்கு அப்போ கூட அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. எப்பவும் சிரிக்கிற மாதிரி அந்த வில்லத்தனமான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு எதுவும் பேசாமல் திமிராவே போயிடுறா. அந்த சிரிப்புக்கு பின்னாடி பல அர்த்தம் இருக்கு. ஏன்னா செர்சி ஒன்றும் சாதாரண வில்லி இல்லை, தந்திரமான வில்லி. கரெக்டான டைம் வரப்போதான் செர்சி பழி வாங்குவா. அது வரைக்கும் வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பா. இந்த குண்டு ராஜாக்கு என்ன ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. ஸோ இப்போ அவள் போனதும் ராபர்ட் நெட்டு கிட்ட வந்து உட்காந்துட்டு, உன் ஒய்ஃப்க்கு ரேவன் அனுப்பு, அந்த டிரியனை ரிலீஸ் பண்ண சொல்லுன்னு சொல்றாரு. அந்த டைம்ல காக்காவோட காலில் லெட்டரை கட்டி தான் மெசேஜ் அனுப்புவாங்க, அதனால தான் ரேவன் அனுப்புன்னு சொல்றாரு. சொல்லிட்டு செர்சியோட அப்பா கிட்ட நான் பல மில்லியன் கடன் வாங்கி வச்சிருக்கேன், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னா அவன் கொடுத்த காசு திருப்பி கேட்பான், புரிஞ்சுக்கோன்னேட்டு என்னால் முடியல, ஸ்டார்க்ஸும் லானிஸ்டர்ஸும் இப்படி தேவையில்லாமல் அடிச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுடு, 2 பேரும் சமாதானமாக ஆகிடுங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க, ஆனால் நான் உன்னை தான் என் கூட பிறந்தவனா பார்க்குறேன், நீ தான் என் பிரதர், இந்த ஹேண்ட் ஆஃப் கிங் பதவிக்கு நீ தான் வரணும், நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் என்னோட பதவியில் எனக்கு பதில் நீ தான் அரசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ராபர்ட் அங்கேருந்து போயிடுறாரு. ராபர்ட்டுக்கும் நெட்டுக்கும் இருக்க இந்த நட்பு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா ராபர்ட்டை சுற்றி இருந்த எல்லாருமே மோசமானவங்க, தந்திரமானவங்க. செர்சி, ஜேமி, பீட்டர், வாரிஸ், ரென்லி இவங்க எல்லாருமே எப்படிடா இவங்கிட்ட இருந்து பதவியை புடுங்கலான்னு யோசிக்கிறவங்க. நெட் ஸ்டார்க் மட்டும்தான் நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம்னு வாழ்றவர். நெட் ஸ்டார்க் அவர் பதவியை தூக்கி போட்ட அப்புறமும் ராபர்ட் நீ தான் வேணும்னு நெட்டை தேடி வந்திருக்காரு. இவங்க நட்பு ஒரு பக்கம் ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருக்கு. பட் எத்தனை நாளைக்கு இந்த நட்பு நீடிக்கும்னு தெரியல. இப்போ அடுத்து டெனாரிஸை காட்டுறாங்க. இலேரியோ கொடுத்த அந்த டிராகன் முட்டையை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இந்த முட்டையை நெருப்பில் போட்டால் குஞ்சு பொரிக்குமான்னு பார்க்கறதுக்காக இப்போ அந்த டிராகன் முட்டையை நெருப்பில் வச்சுட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ டெனாரிஸோட வேலைக்கார பொண்ணு அங்கே வந்துட்டு, உங்கள் கை சுட போதுன்னு அவள் அந்த முட்டையை வாங்கிக்கிறா. ஆனால் அந்த வேலைக்கார பொண்ணோட கையில் சுட்டு கை செவந்து போயிடுது. நம்ம டெனாரிஸோட கைக்கு ஒன்றுமே ஆகலை, நெருப்பு அவளை எதுவுமே பண்ணல. நார்மலாகவே இந்த டார்கேரியன் வம்சத்தை சேர்ந்த மனுஷங்களுக்கு நெருப்பு பட்டா ஒன்றும் ஆகாது. உண்மையான டார்கேரியனாக இருந்தால் நெருப்பால் அவங்கள அழிக்க முடியாது. ஸோ இப்போ டெனாரிஸ்க்கு மனசில் ஒரு குழப்பம் வருது, நெருப்பு அவளை எதுவும் பண்ணல, உண்மையாகவே எனக்கு தான் இந்த 7 ராஜ்யத்தையும் ஆழ தகுதி இருக்கான்னு அவளுக்கே ஒரு சின்ன டவுட் வருது. இப்போ அடுத்து பிரானை காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் மாதிரியே நடக்கிறான், ஒரு காக்காவை துரத்திட்டே போகிறான், அதே அந்த 3 கண்ணு உள்ள காக்காவை பார்க்குறான். ஆனால் இன்னைக்கு அந்த காக்கா அந்த கல்லறைகள் இருக்க அந்த இடத்துக்குள்ளே பறந்து போயிடுது. பார்த்தா இதுவும் அவனோட கனவு தான். இப்போ கண் முழிச்சதும் அவன் முன்னாடி ஹோடர் நிற்கிறான். ஹோடர் அவன் கையில் ஒரு குதிரை சேனையை பிடிச்சிட்டு இருக்கான். டிரியன் பிரானுக்கு ஒரு பேப்பரில் குதிரை சேனை டிராயிங் கிஃப்டாக கொடுத்துருப்பான். அதில் சொல்லியிருக்க மாதிரி ரெடி பண்ணால் நீயும் குதிரை சவாரி செய்யலான்னு டிரியன் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. அதை பார்த்ததும் பிரானுக்கு செம்ம சந்தோஷம். பிரான் அந்த குதிரை மேலே ஏறிட்டு ஜாலியாக ஒரு காட்டுக்குள்ளே ஓடி விளையாடுறான். பல மாசமா பிராண்ட் படுத்துட்டே இருந்துட்டு இப்போ குதிரை சவாரி செஞ்சதும் அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்ப ராபு தியானும் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
ராப் தான் நெட் ஸ்டார்க் பையன், தியான் நெட் ஸ்டார்க்கோட வளர்ப்பு பையன். இவங்களுக்கு இப்போ ரேவன் மூலியமா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்பாவை தாக்கிட்டாங்க, கூட இருந்த எல்லாரையும் லானிஸ்டர்ஸ் கொண்டுட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ தியான் சொல்கிறான், நம்ம சும்மா விடக்கூடாது, இதுக்கு லானிஸ்டர்ஸ் கண்டிப்பாக பெருசாக அனுபவிக்கணும், நீ தான் ஏதாவது பண்ணணும்னு ராப் கிட்ட சொல்கிறான். அப்போ ராப் கொஞ்சம் ஓவராக பேசிடுறான். அவர் என்னோட அப்பா, இது என்னோட குடும்பம், நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லிடுறான். அப்போ திடீர்னு பிரான் அங்கே காணோம். ஸோ இப்போ ராப் பிரான் எங்கன்னு கேட்குறான். அதுக்கு தியான், எனக்கு தெரியாது, இது என் குடும்பம் இல்லை, நான் ஏன் தேடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண்டுக்காம போயிடுறான். பிரான் கொஞ்சம் தூரம் குதிரையில சவாரி பண்ணிட்டு இப்போ வழி தவறி ராப் இருக்க இடத்த தாண்டி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். இங்கே பிரானை கொஞ்சம் திருடங்க சேர்ந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. பிரான் கிட்ட இருந்து குதிரையை திருடுறதுக்காக இப்போ அவனை கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராப் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கே இருக்க எல்லார் கூடயும் சூப்பராக சண்டை போடுறான், நிறைய பேரை கொன்னுடுறான். ஆனால் திடீர்னு அங்கிருந்த ஒரு திருடன் பிரான் கழுத்தில் கத்திய வச்சுட்டான். ஸோ இப்போ ராப் வேற வழி இல்லாமல் அவனோட வாழை கீழே வச்சிடுறான். அப்போ கரெக்டாக எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து பிரானை பிடிச்சி வச்சிருந்த அந்த திருடன் நெஞ்சில் வந்து பாயுது. அந்த திருடன் அங்கேயே செத்துடுறான். அந்த அம்பை விட்டது தியான் தான். என்னதான் ராப் கொஞ்சம் ஓவராக பேசியிருந்தாலும் தியான் நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருக்கு. தியானுக்கும் ராபுக்கும் அடிக்கடி முட்டிக்கிட்டாலும் 2 பேருக்கும் கொஞ்சம் பாசமும் இருக்கு. ஸோ இப்போ பிரானை காப்பாத்திடுறாங்க. அங்கேயே அந்த திருடங்க குரூப்ல ஒரு பொண்ணு மட்டும் மீதி உயிரோட இருக்கா. தியான் அவளை கொல்றதுக்காக அம்பை ரெடியா பிடிச்சிட்டு நிக்கிறான். அவளும் என்னை உயிரோட விடுங்க ப்ளீஸ், நான் காலம் பூரா உங்களுக்கு அடிமையா வேலை செய்வேன், என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிரா. ஸோ இப்போ ராபும் சரி அவளை விட்டுருன்னு சொல்லிடுறான். இவங்க பேரு தான் ஓஷா. இந்த ஓஷா கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர், இனி வர எபிசோட்ஸ்ல அடிக்கடி வருவாங்க. அடுத்து ஸ்பெஷல் ஜெயிலில் இருக்க நம்ம டிரியனை காட்டுறாங்க. நம்ம தலைவன் தூக்கத்துல உருண்டுட்டே வந்து கரெக்டா ஒட்டுல எஜ்ஜில் படுத்துட்டு இருக்கான். நல்ல வேலை பட்டுன்னு கண் முழிச்சிட்டான். ஒருவேளை அடுத்து இன்னொரு வாட்டி உருண்டு போயிருந்தா மேலே அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருப்பான். அங்கேருந்து கீழே விழுந்தா எலும்பு கூட கிடைக்காது, அவ்வளோ ஹைட்டான இடம் அது. முழிச்சு பார்த்ததும் தலைவனுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஆத்தி ஜஸ்ட் மிஸ்ஸு, நல்ல வேலை தப்பிச்சிட்டான்னு இப்போ ஏஞ்சி வேக வேகமாக போயிட்டு கதவை தட்டுறான். அப்போ அங்கே ஜெயில் வார்டன் ஒரு மொட்டை உள்ளே வந்துட்டு கத்தாதடா குள்ளான்னு நம்ம தலைவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். டிரியனும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், நான் பெரிய பணக்காரன், என்கிட்ட நிறைய கோல்டு இருக்கு, நான் உன்னை பணக்காரனா ஆக்குறேன், என்னை வெளியே விடுன்னு கேட்டு பார்க்குறான். ஸோ இப்போ அந்த வார்டன் மொட்டை டிரியனை ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு கோல்டு இல்லை போய் பேசுறேன்னு மறுபடியும் நம்ம தலைவனை அடி அடின்னு அடிச்சுட்டு வெளியே போயிடுறான். டிரியனும் இப்போ என்கிட்ட இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறான். பட் அந்த வார்டன் மொட்டை அதை காதில் வாங்காமல் அங்கேருந்து வெளியே போயிடுறான். அடுத்து இப்போ நம்ம ஆர்யா குட்டி கத்தி சண்டை ட்ரைனிங் கிளாஸில் இருக்கா. அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அந்த மாஸ்டர் தான் இப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டான டைம், நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நிறைய புது புது விஷயத்த அவளுக்கு சொல்லித்தராரு. இப்போ அடுத்து டெனாரிஸை காட்டுறாங்க. கையில் ஒரு குதிரையோட இதயத்தை வச்சுட்டு அதை வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் சாப்பிட்றத அவள் புருஷன் அப்புறம் அவளோட டோத்ராக்கி மக்கள் எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவள் சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணுற மாதிரி கத்திட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோத்ராக்கி மக்களை பொறுத்த வரைக்கும் குதிரைகள் ஒரு பியூர் புனிதமான அனிமல். குதிரையோட ஹார்ட்டை பிரெக்னென்ட்டான பொண்ணு முழுசா சாப்பிட்டா அவங்க வயிற்றுல இருக்க குழந்தை ஒரு சக்தி வாய்ந்தவனா ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்கும்னு டோத்ராக்கி மக்கள் நம்புறாங்க. பட் டெனாரிஸை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு வெளிநாட்டு பொண்ணு, இன்னொன்று ப்ரெக்னெண்ட்டா இருக்கா. இப்போ டெனாரிஸ் இந்த ஹார்ட்டை முழுசா சாப்பிட்டு முடிக்கணும், அப்பதான் அவள் அவங்கள ஒருத்தி, அந்த கூட்டத்துக்கு தலைவின்னும் அவள் வயிற்றுல இருக்கிறது ஆம்பளை புள்ளன்னும் கன்ஃபார்ம் ஆகும். இது அவங்களோட சம்பிரதாயம். ஸோ இப்போ டெனாரிஸும் எப்படியாவது இந்த ஹார்ட்டை சாப்பிட்டு இங்கே இருக்க எல்லாரோட ஹார்ட்லேயும் இடம் பிடிக்கணும்னு அந்த ஹார்ட்டை வெறி பிடிச்ச மாதிரி தின்னுட்டு இருக்கா. அந்த ஹார்ட்டை பார்க்கவே அருவருப்பாக கன்றாவியாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை அப்படியே பச்சையாக சாப்பிட்றா. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு கொமட்டிட்டு வாந்தி வருது. அப்படியே வாந்தி எடுக்க கீழே குனிரா. அவ்வளோதான், வாந்தி எடுத்துட்டான்னு சுற்றி இருந்த எல்லாரும் கால்ரோகவும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவ வந்த வாந்தியை அப்படியே முழுங்கி எப்படியோ ஒரு சொட்டு கூட வாந்தி எடுக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. இப்போ அவள் சாப்பிட்டு முடிச்சதும் சுற்றி இருந்த எல்லாரும் அவளை ஒரு தலைவி மாதிரி மகாராணி மாதிரி பார்க்குறாங்க. அப்போ டெனாரிஸ் ஏஞ்சி நின்றுட்டு, என் வயிற்றுல இருக்கிறது ஆம்பளை புள்ள, அவனோட பேரு ரேகோன்னு, அவளோட இறந்து போன ஃபர்ஸ்ட் அண்ணா ரேகர், அப்புறம் அவள் புருஷ பேரு ட்ரோகோ, இதை ரெண்டையும் சேர்த்து ரேகோன்னு பேரை வச்சிருக்கான்னு அதை சொல்றா. அதை கேட்டு சுற்றி இருந்த எல்லாரும் ரேகோ ரேகோன்னு கத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே அது பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அது பிறந்தா இனி என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த கூட்டத்தில் டெனாரிஸோட அண்ணன் விசாரிஸும் நிற்கிறான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க காண்டாகுது. அவளை எல்லாரும் தலை மேலே தூக்கி வச்சுட்டாங்க, அவளை தான் எல்லாரும் ராணியா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதும் விசாரிஸ்க்கு பயங்கர பொறாமையா இருக்கு. ஸோ இப்போ அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். விசாரிஸ் பக்கத்தில் தான் செர்ஜோரா நின்றுட்டு இருக்காரு. விசாரிஸ் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் எங்கே போறான்னு இப்போ விசாரிஸை தேடிட்டு இப்போ டென்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே விசாரிஸ் டெனாரிஸ்க்கு கிஃப்டாக வந்த அந்த டிராகன் முட்டையை திருடிட்டு இருக்கான். ஸோ இப்போ செர்ஜோரா அங்கே வந்துட்டு,
என்ன பண்றீங்க, அது உங்க தங்கச்சியோடது, அதை வச்சிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு விசாரிஸ், இதுல 2 முட்டையை வித்தா கூட நான் ஒரு கப்பலையும் எனக்கு ஒரு பெரிய படையவும் வாங்கிடுவேன். எவ்வளோ நாள் தான் நானும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உனக்கு என் தங்கச்சி டெனாரிஸ் மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வேணும்னா அவளை வச்சுக்கோ, அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பட் என்ன போக விடுன்னு சொல்லி பாக்குறான். அதுக்கு செர்ஜோரா அந்த முட்டையை வச்சுட்டு எங்க வேணா போங்கன்னு சொல்றான். ஸோ இப்போ விசாரிஸும் இவனை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு அந்த முட்டையை அங்கேயே போட்டுட்டு போயிடுறான். இப்போ ஜெயிலில் இருக்க டிரியனை காட்டுறாங்க. அவனும் கதவை தட்டி தட்டி பார்க்குறான். அந்த வார்டன் உள்ளே வந்துட்டு மறுபடி டிரியனை பயங்கரமாக அடிக்கிறான். ஸோ இப்போ டிரியனும், நான் சொல்றது உங்க குயின் லைசா கிட்ட போய் சொல்லு, அப்படி நீ சொன்னா நான் உனக்கு கோல்டு தருவேன்னு சொல்றான். அப்படியும் அந்த வார்டன் இவன் பேச்ச கேட்காதனால, நான் ஒரு லானிஸ்டர் தன்னோட கடனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுவான்னு சொல்லிட்டு, என்னை நம்பு, நான் உனக்கு ப்ராமிஸா கோல்டு தருவேன்னு சொல்லிட்டு, நான் சொல்றத போய் சொல்லு, என் குற்றங்களை நான் ஒத்துக்கிறேன்னு உங்க குயின் லைசா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றான். அவனும் போய் சொல்லிட்டான். ஸோ டிரியனை இப்ப சபையில நடுவுல நிக்க வச்சிருக்காங்க. லைசாவும் உன் குற்றத்தை இப்பயாவது ஒத்துக்கிறியான்னு கேட்குறா. அதுக்கு அவனும், ஆமாங்க, என் குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு. இப்போ அவன் சின்ன வயசுல செஞ்ச சின்ன சின்ன தப்பை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு 7 வயசு இருக்கும்போது குளிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை திருடிட்டேன். ஸோ அவன் ட்ரெஸ் இல்லாம வீட்டுக்கு ஓடி வந்தா. இன்னும் அந்த காட்சி என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இப்படி இன்னும் நிறைய அவர் பண்ண சின்ன சின்ன சேட்டையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதையெல்லாம் அந்த திறமையான வீரன் பிரான் ஒரு ஓரமா நின்று சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். அப்ப லைசா டென்ஷன் ஆகி, போதும் நிறுத்து, ஒழுங்கா உன் தப்ப ஒத்துக்கோன்னு சொல்றா. பட் டிரியன் எனக்கு ட்ரையல் பை காம்பேக்ட் வேணும்னு சொல்றான். அப்படின்னா குற்றவாளிகள் அவங்களோ இல்ல அவங்க சார்பா வேற யார் வேணாலும் அந்த நாட்டில் இருக்க திறமைசாலியான வீரன் கூட நேருக்கு நேர் மோதணும். ஒருவேளை குற்றவாளி ஜெயிச்சுட்டா அவன் அங்கிருந்து விடுதலை ஆகி போயிடலாம். ஜெயிக்கலன்னா அரசி சொல்ற தண்டனையை அனுபவிக்கணும். ஸோ இப்போ லைசா சொன்னதும், அரசி நான் உங்களுக்காக சண்டை போடுறேன், நான் வரேன்னு நிறைய பேர் வராங்க. அவளும் அதுல ஒருத்தனை சூஸ் பண்றா. அப்ப டிரியனும், எனக்காக என் அண்ணன் ஜேமி லானிஸ்டர் சண்டை போடுவான்னு சொல்றான். பட் அதுக்கு லைசா, அவன் 1000 மைல் தூரத்துல இருக்கான், இந்த போட்டி இன்னைக்கே நடக்கணும்னு சொல்றான். ஸோ இப்போ டிரியனும் அங்க இருக்க ஆளுங்களை பார்த்து, எனக்காக யாராச்சும் சண்டை போட வரீங்களான்னு கேட்டு பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு யாருமே வரல. ஸோ சுத்தி இருந்தவங்க எல்லாம் டிரியனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீரன் மட்டும், நான் டிரியனுக்காக சண்டை போடுறேன்னு முன்னாடி வரான். அவன் வேற யாரும் இல்ல, அந்த திறமையான போர் வீரன் தான். பிரான் தான் நான் சண்டை போடுறேன்னு சொல்றான். பிரானை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான். பிரானுக்கு காசு தான் ஃபர்ஸ்ட். டிரியனுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சா டிரியன் நிறைய காசு தருவான். ஸோ இப்போ பிரான் முன்னாடி வரான். அடுத்து இப்போ நெட் ஸ்டார்க்கை காட்டுறாங்க. ராபர்ட் இல்லாதனால இப்போ அந்த அயன் த்ரோன்ல நெட் ஸ்டார்க் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் முன்னாடி ஒரு வயசான தாத்தா வந்து முட்டி போட்டு அவருக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சில மனுஷங்க வந்து எங்க வீடு, நிலங்கள், தானியங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, பெண்களை எல்லாம் ரேப் பண்ணி கொடூரமா கொண்டுட்டாங்க, எங்க குழந்தைங்களை எல்லாம் எரிச்சிட்டாங்க. வந்தவங்களோட தலைவன் பார்க்க பெருசா இருந்தான். அன்னைக்கு நடந்த அந்த போட்டியில கூட குதிரையோட தலைய ஒரே வெட்டுல துண்டா வெட்டி கொண்டுட்டான். மவுண்டெயின் தான் இதையெல்லாம் செஞ்சான்னு சொல்றாரு. இது மட்டும்தான் அவன் விட்டுட்டு போயிருக்கான்னு அழுகி போன மீன்களை ஒரு கோணில எடுத்துட்டு வந்து இப்ப அந்த தாத்தா நெட் ஸ்டார்க் முன்னாடி கொட்டுறாரு. அதை பார்த்ததும் பீட்டர் நெட் ஸ்டார்க் கிட்ட, மீன்கள் உங்க ஒய்ஃப் கேட்லினுக்கு சொந்தமான ஆறுகள் தேசத்தோட சிம்பிள், அப்புறம் இந்த மவுண்டெயின் டைவின் லானிஸ்டரோட அடிமை, டைவின் என்ன சொன்னாலும் அந்த மவுண்டெயின் செஞ்சிடுவான்னு சொல்றான். ஸோ இப்போ நெட் ஸ்டார்க் அந்த தாத்தாவை பார்த்து, நீங்க இழந்த எல்லாத்தையும் என்னால திருப்பி கொடுக்க முடியாது, என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நீதி. அந்த மவுண்டெயினுக்கும் அவனோட ஆட்கள் எல்லாருக்கும் நான் அரசர் ராபர்ட்டோட பேரால மரண தண்டனை கொடுக்குறேன், இதுதான் என்னால செய்ய முடிஞ்சதுன்னு நெட் ஸ்டார்க் சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப மேஸ்டர் கிட்ட, சீக்கிரமா டைவின் லானிஸ்டருக்கு ரேவன் அனுப்புங்க, டைவின் 2 வாரத்துக்குள்ள இங்க வரணும், இல்லைன்னா அவர் ஒரு தேச துரோகின்னு அறிக்கை பண்ணி அவருக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இங்க ஏரியில 3 டோரை ஓபன் பண்றாங்க. அந்த அரண்மனையில நடுவுல ஒரு ஓட்டை இருக்கும். அதை ஓபன் பண்ணா கீழே பல 1000 அடிக்கு பெரிய பள்ளம், மலைகள் எல்லாம் கீழே தெரியும். குற்றவாளிகளை இந்த 3 டோர்னு சொல்ற இந்த பள்ளத்துல தள்ளி விட்டுருவாங்க. அவங்க கீழே விழுந்து முட்டை கீழே விழுந்து உடையிற மாதிரி அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தம் சதறும். இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும்னு தான் இந்த 3 டோர் வச்சிருக்காங்க. இங்க டிரியன் சார்பா பிரானும், அரசி லைசா சார்பா அவனோட ஒரு வீரனும் இப்ப சண்டை போட ரெடியா இருக்காங்க. லைசாவோட வீரன் கவசம், ஆர்மர்னு பாதுகாப்புக்கு நிறைய வச்சிருக்கான். பட் பிரான் கிட்ட அவனோட வாளை தவிர வேற எதுவுமே இல்லை. சண்டை ஆரம்பிச்சதும் பிரான் சண்டை போடாம பின்வாங்கி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த வீரன் பிரானை 3 டோர் கிட்ட கொண்டு போயிடுறான். கீழே விழற மாதிரி போயிட்டு இப்ப மறுபடி பிரான் சுத்தி சுத்தி திருப்பி அட்டாக் பண்ணாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கான். இப்படி ஓடி ஓடி கொஞ்ச நேரத்திலேயே அந்த லைசாவோட வீரன் லைட்டா அசந்த நேரத்துல நம்ம பிரான் கவசம் இல்லாத இடத்துல அவன் உடம்புல பல இடத்துல கத்தி வச்சு குத்திடுறான். பிரான் அங்கேயும் இங்கேயும் ஓடினாலும் எதிரியோட வீக் பாயிண்ட்ஸ் என்னென்ன,
அவனை எப்படி எந்த இடத்துல அட்டாக் பண்ணலான்னு தான் நோட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப கடைசியா லைசாவோட வீரன் கழுத்துலயே கத்திய விட்டு இறக்கிடுறான். ரத்தம் எல்லாம் அப்படியே வெளியே பீச்சிட்டு அடிக்குது. இப்ப பிரான் அவனை 3 டோர் வழியா அவனை தள்ளி விட்டுறான். சோ இப்ப நம்ம குட்டி ஹீரோ டிரியன் ஜெயிச்சிட்டான். டிரியன் ஜெயிச்சனால இப்ப கெத்தா கேப்டன் முன்னாடி போயிட்டு அவனோட கோல்டு காயின்ஸை வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு போறான். போறப்போ அந்த வார்டன் மொட்டை கிட்ட அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறான். கொடுத்துட்டு லானிஸ்டர்ஸ் குடும்பம் எப்பவுமே அவங்க கடனை தீர்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தலைவன் டிரியனும் அந்த வீரனும் எய்ரியை விட்டுட்டு இப்ப திரும்பி வீட்டுக்கு போறாங்க. அடுத்து இப்ப இங்க கிங்ஸ் லேண்டிங்ல சான்சாவை பார்க்க ஜாஃப்ரி வந்திருக்கான். அவனும் வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன், இனிமேல் எப்பவுமே உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு போறான். சான்சாக்கு அவ அப்பாவை அட்டாக் பண்ணதுக்கோ அவங்க ஆளுங்களை கொன்னதுக்கோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஜாஃப்ரியை பார்த்ததும் நல்லா வழியிறா. இவனோட சுயரூபம் தெரியும் போதுதான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட போறா. இப்ப நைட் ஆகிடுது. சான்சா ஆரியா 2 பேரும் ரூம்ல இருக்காங்க. அப்ப நெட் ஸ்டார்க் அங்க வந்துட்டு உங்க 2 பேரையும் நான் விண்டர்ஃபெல்க்கு திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விடுறேன், இங்க உங்களுக்கு சேஃப்டி இல்ல, எனக்கு உங்க சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்றாரு. அதுக்கு ஆரியாவும் நான் இப்பதான் என் கத்தி சண்டை பிராக்டிஸ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், திடீர்னு போக சொல்றீங்கன்னு சொல்றா. அப்ப சான்சாவும் எனக்கு ஜாஃப்ரி வேணும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வரமாட்டேன்னு சொல்றா. அதுக்கு நெட் ஸ்டார்க்கும் இல்லடா, நீ பெரியவளா ஆனதும் நான் உனக்கு அவனை விட நல்லவனா தைரியமானவனா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவளும் இல்ல, எனக்கு அவன் தான் வேணும், அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை மாதிரியே கோல்டன் கலர் ஹேர்ல குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றா. அவ இங்க காதல் முத்தி போய் உருகி உருகி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல அவ சொல்றது கேட்டு நம்ம ஆரியாக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. அவளும் ஏண்டி அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவளை போய் லவ் பண்றன்னு ஒரு பக்கம் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நெட் ஸ்டார்க் என்ன நினைச்சாருன்னு தெரியல. உடனே சரி நீங்க போய் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. இப்ப மேஸ்டர் பைசல் கொடுத்தா அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல பேரத்தியான், அதான் அந்த குண்டு மன்னர் ராபர்ட்டோட வம்சத்துல எல்லாருக்குமே முடி கருப்பு கலர் தான். பட் ஜாஃப்ரிக்கும் அவன் கூட பிறந்த தம்பி தங்கச்சி இவங்க 3 பேருக்குமே முடி கோல்டன் கலர். இதை பார்த்ததும் நெட் ஸ்டார்க்கு பயங்கர ஷாக்கு. ஸோ செர்சியோட 3 பசங்களும் ராபர்ட்க்கு பிறந்தவங்க இல்ல, அவங்க செர்சிக்கும் அவ தம்பி ஜேமிக்கும் பிறந்தவங்க. இப்படி ஒரு கன்றாவியா நெட் ஸ்டார்க் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அசிங்கத்தால இனி என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப அடுத்து டோத்ராக்கி மக்கள் எல்லாரும் டெனாரிஸ்க்கு ஆம்பளை புள்ள பிறக்க போகுதுன்னு டான்ஸ் ஆடி பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப பார்ட்டிக்கு விசாரிஸ் வந்திருக்கான். நார்மலா வரல, ஃபுல் போதையில நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான். வந்துட்டு கால்ட்ரோகோவை பார்த்து நான் பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். அவனும் சரி போய் உட்காருன்னு சொல்றான். ஸோ இப்ப விசாரிஸ் ராஜா எல்லாம் இந்த இடத்துல உட்கார மாட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு ட்ரோகோவும் நீ ஒன்னும் ராஜா இல்லைன்னு சொல்லிடுறான். அப்ப விசாரிஸ்க்கு திடீர்னு எப்படி கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இப்ப கத்திய உருவிட்டு டெனாரிஸோட வயிற்றுல கத்திய வச்சுட்டு அவளை குத்துற மாதிரியே பிடிச்சிட்டு நிக்கிறான். ஸோ இப்ப டெனாரிஸ்க்கும் இவ்வளோ நாள் அண்ணன்னு அவன் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச பாசமும் போயிடுது. ஏன்னா கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சும் அவ வயிற்றுல கத்திய வச்சுட்டு நிக்கிறான். ஸோ இப்ப விசாரிஸ் டெனாரிஸை பார்த்து எனக்கு என்னோட கிரீடம் வேணும், உன்னை கொடுத்தா எனக்கு கிரீடம் தரேன்னு சொல்லியிருந்தான், எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த கிரீடம் எனக்கு இப்ப வேணும், அப்படி இல்லைன்னா அவன் கொடுத்த இந்த குழந்தைய அவனுக்கே உன் வயிற்றை கிழிச்சு எடுத்து கொடுப்பேன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு இப்ப கால்ட்ரோகவும் உனக்கு என்ன கிரீடம் தானே வேணும் தரேன்னு சொல்லிட்டு விசாரிஸோட கையை உடைச்சு அவனை முட்டி போட வச்சு 2 பேர் அவன் கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. கால்ட்ரோகோ அவன் இடுப்புல கட்டியிருந்த தங்க பெல்ட்டை உருவி அதை ஒரு பானையில போட்டுடுறான். அப்ப செர்ஜோரா டெனாரிஸ் கிட்ட போயிட்டு அரசி இதை நீங்க பாக்காதீங்கன்னு சொல்றான். பட் டெனாரிஸ் இல்ல நான் இதை கண்டிப்பா பார்க்கணும்னு இப்ப விசாரிஸ அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா. விசாரிஸும் டெனாரிஸ் ப்ளீஸ் என்னை விட்டுற சொல்லுன்னு கெஞ்சி பாக்குறான். அங்க அதுக்குள்ள அந்த கோல்டு பெல்ட் உருகிடுச்சு. ஸோ இப்ப கால்ட்ரோகோ அந்த உருகின தங்க குழம்பை எடுத்துட்டு விசாரிஸ் முன்னாடி வந்து நிக்கிறான். ராஜாவுக்கு கிரீடம் ரெடின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே உருகின தங்க குழம்ப விசாரிஸ் தலை மேல ஊத்துறான். அது அப்படியே விசாரிஸ் தலையோட ஒட்டி அப்படியே பொசுங்கி அங்கேயே கீழே விழுந்து செத்து போயிடுறான். இதை கண் இமைக்காம நம்ம ஹீரோயின் டெனாரிஸ் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா. பார்த்துட்டு இருந்தவ இப்ப அவனை பார்த்து இவன் டிராகன் வாரிசு இல்ல, உண்மையான டிராகன் வாரிசை நெருப்பால அழிக்க முடியாது. ஸோ இப்போ டெனாரிஸ்க்கு பல நாளா உறுத்திட்டே இருந்த டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. அவன் அண்ணனும் ஒரு டிராகன்னு தான் இவ்வளோ நாளா அவன் நினைச்சிட்டு இருந்தா. பட் அது போய் உண்மையான அப்புறம் கடைசியா உயிரோட இருக்க ஒரே ஒரு டார்கேரியன் நம்ம டெனாரிஸ் தான். அவளுக்கு தான் இந்த 7 ராஜ்யத்தையும் ஆள ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிடுது. இதோட இந்த 6th எபிசோட் முடியுது. அடுத்து லானிஸ்டர் குடும்பத்தோட இந்த ரகசியத்தை நெட் ஸ்டார்க் வெளியே சொல்லுவாரா? ஒருவேளை ராபர்ட்க்கு இது தெரிஞ்சா செர்சி என்ன பண்ணுவாங்க? டெனாரிஸ்க்கு குழந்தை பிறக்குமா இல்ல டெனாரிஸை ராபர்ட் கொல்ல போறாரா? இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் அடுத்து வர எபிசோட்ஸ்ல தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.